ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 26 தான் பார்க்க போறோம். ஸோ போன பார்ட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கண் முழிக்கிற மாதிரி முழிச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி முழிச்சதுமே இந்த புது பொண்ணு பார்த்து பயங்கரமா ஷாக்காகி கங்கிட்டான் கண் முழிச்சிட்டியா அப்படின்னு பக்கத்துல போகவும், ஆனா அதுக்குள்ள அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஸோ என்னன்னா, அவனுடைய பழைய மெமரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் மண்டைக்குள்ள வந்து பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல நல்லா செக் பண்ணிட்டு டாக்டர்ஸ் வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நம்ம தலைவர்கிட்ட சொல்றா, இந்த மாதிரி அவனுடைய தலைக்குள்ள அந்த புல்லட் வந்து பட்டதுனால அந்த மெமரிஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்குது. அதனால எப்பெல்லாம் அவனுக்கு அந்த மெமரிஸ் வருதோ அப்பெல்லாம் அவனுக்கு தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக நம்ம ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னதும் உடனே நம்ம தலைவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபேமஸான ஹிப்னோசிஸ் பண்ற டாக்டரை வர சொல்லுங்க. ஸோ அவர்கிட்ட தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டாக்டரை வர சொல்றாரு. ஸோ கட் பண்ணா இந்த சைடு இந்த அரசியல்வாதியை காமிக்கிறாங்க. அவர் இப்ப எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பண்ண கரப்ஷன்னால என்னுடைய பேர் வந்து பாலா போச்சு. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா என்னுடைய மருமகனான அந்த மாமாக்காரர் வந்து வரப்போற எலெக்ஷன்ல மேயரா நிக்க போறாரு. ஸோ அவர் இந்த ஊருக்காக நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சொத்து மதிப்புல இருந்து நிறைய டொனேட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் ஆர்மிக்காக, அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பண்ண கரப்ஷனுக்காக இவர் வந்து அவ்வளோ போராடிட்டு இருக்கிறாரு. ஸோ இவரை தான் நம்ம அடுத்த மேயரா வந்து செலக்ட் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயினும் பாக்குறா. பார்த்துட்டு ஒரு டிவிக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறா. ஸோ அங்க வச்சு இருக்கடா மகனே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாமாக்காரர் வந்து மேயரா எலெக்ஷன்ல நிக்க போறாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு டிவி சேனலுக்கு நம்ம இன்டர்வியூ கொடுக்கலான்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. அந்த இன்டர்வியூல கேள்வி கேட்க வரப்போறது நம்ம ஹீரோயின் தான். ஆனா அது மாமாக்காரருக்கே தெரியாது. இப்போ கட் பண்ண அடுத்தது அரசியல்வாதி, அவருடைய இந்த பழைய அரசியல்வாதி கேங்லாம் இருக்கும்ல, அவரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. அதுலயும் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மாமாக்காரருக்கு நிறைய பேர் இருக்குது, அவர் நிறைய காசு வச்சிருக்கிறாரு, ஸோ நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. கரெக்டா மாமாக்காரரும் அங்க வந்துட்டாரு. அப்படியே ரொம்பவே தன்னடக்கமா இருக்கிற மாதிரி சீனை போடுறாரு. ஏன்னா இப்ப அவரை எதிர்க்க யாருமே இல்லைன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது ஒரு டிவி சேனலுக்கு லைவா இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக மாமாக்காரர் வந்து அந்த கம்பெனிக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஸோ நீ இங்க என்ன பண்ற? நான் தான் லாயர், உங்களை கேள்வி கேட்க போறேன் அப்படின்னதும், ஓ லாயரா மாறிட்ட போல, ஸோ ஏன் இந்த மாதிரி திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா சில பேர் பண்ண தப்புகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு லாயரா இருந்து போராடினா தான் முடியும் அப்படி இப்படின்னும் போது, மாமாக்காரர் வந்து இப்போ பெரிய பொசிஷன்ல இருக்காரு இல்லையா, இருந்தாலும் ஹீரோயின் பண்றதெல்லாம் பார்த்து சிரிப்பா தான் இருக்குது. சரிமா முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அனுப்பி வச்சுட. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ வந்து லைவ்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுலயும் ஆங்கர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆரம்பிச்சு விடுறாரு, இந்த மாதிரி இதுதான் நீங்க நியூஸ் சேனலுக்கு கொடுக்க போற ஒரு கடைசி இன்டர்வியூ. ஏன்னா நீங்களும் ஒரு லாயரா தான் இருந்தீங்க, ஸோ இதுக்கப்புறம் நீங்க மேயரா மாற போறீங்க, அதனால தான் இந்த கடைசி இன்டர்வியூ. உங்ககிட்ட பேசுறதுக்காக புது இன்டர்வியூவர் வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு லாயர் தான், புது லாயர் அப்படின்னு சொல்லி நம்ம மாமாக்காரரை பேச சொல்ல, அவர் பாத்தீங்கன்னா சும்மா அவருக்கு ஏத்த மாதிரி நல்லா பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு பேச வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயினும் பாத்தீங்கன்னா லைவ்ல பேச ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த அந்த வில்லன் வந்து, அடே இவ எப்படா லாயரா மாறினா பாரு, இப்போ எவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்ற மாதிரி வளைஞ்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம மாமாக்காரர்கிட்ட அவ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கொஸ்டின்ஸை வந்து கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலோடைய டைரக்டர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய பையனுக்கும் அதனால கண் தெரியாம போயிடுச்சு. அது போக அதெல்லாம் கொலை செஞ்சது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் அவங்களுடைய சொத்தை அபகரிக்க அவங்களுடைய குடும்பத்திலே இருந்த யாரதான் ஒருத்தங்க பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மாமாக்காரரை கோத்து விட, அவருக்கு இந்த கொஸ்டினை கேட்டதுமே சமசாக்க ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வில்லனும், அட்ரா சக்கா இப்படிலாம் கொஸ்டின் கேட்டு மாமாக்காரரே பிடிச்சு விடுறாளே அப்படின்னு சாக்காக. சோ மாமாக்காரர் வந்து நைஸா சமாளிக்கிறாரு. அவரு தான் சமாளிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. சோ என்ன சொல்றாருன்னா, ஆமா அது வேற யாரும் கிடையாது, என்னுடைய வைஃப் தான், இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மெமரிஸை தான் நான் என்னுடைய மனசுல இருந்து அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எமோஷனலா பேசி சீனை வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாரு. அப்புறமா அந்த ஷோ முடிஞ்சதும் நம்ம ஹீரோயினை மாமாக்காரர் கூப்பிட்டு, என்ன நீ இதெல்லாம் என்ன உன்னுடைய தம்பி சாவுக்கு பழி வாங்கிட்டு இருக்கியா? இன்னுமா நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் தான் உன்னுடைய தம்பியை கொலை பண்ணிருப்பேன்ற மாதிரி அப்படின்னதும், இங்க பாருங்க, நீங்க வெளி உலக மக்களுக்கு வேணா நல்லவங்களா தெரியலாம், ஆனா எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாத்துக்குமே பே பண்ணி ஆகணும், ஹீரோவுக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னதும், அட போமா நீ வேற, சரி என்னமோ லாயரா மாறிட்ட, இந்த கேஸ்லாம் எடுத்தா தோத்து போயிடும் சரியா, இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் மாமாக்காரரை இரிட்டேட் பண்ற மாதிரி நிறைய பேசிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. கட் பண்ண அந்த சைட் சைனாவை காமிச்சா, அங்க நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு. அந்த டாக்டரை இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மீட் பண்ணி ரகசியமா என்ன சொல்றானா, ஹீரோ வந்து ரொம்பவே வேதனைப்பட்டு இருக்கிறான், அது எல்லாத்துக்குமே காரணம் ஜிவாங்யூன் அப்படின்னு ஒரு பொண்ணுடைய மெமரி தான். அந்த மெமரி மட்டும் இல்லைன்னா அவனுக்கு எல்லாமே சரியாகிடும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அவளுடைய மெமரியை மட்டும் அழிச்சிடுங்க அப்படின்னு
அப்படின்னு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்றா. அதுக்கு அந்த டாக்டரும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா உள்ள வராரு. ஹிப்னோசிஸ் பண்றதுக்காக நிறைய கேண்டில்லாம் பத்த வச்சு ஒரு வாட்சை தொங்க விட்டு அதை அப்படியே ஆட்ட நம்ம ஹீரோ அதை ஃபோக்கஸ் பண்ண அப்படியே ஹீரோடைய மைண்டை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீ யாரு, உன்னுடைய ஃபேமிலிக்கு என்னாச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு கடைசியில் உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்போ சந்தோஷமா இருந்தேன்னும் போது இவன் நம்ம ஹீரோயின் இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே சொல்றான். ஸோ அந்த நினைவுகள் இப்போ உன்னுடைய மைண்ட்ல இருந்து போக போகுது, அது எல்லாமே கற்பனை தான், எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு பேசி நம்ம ஹீரோயினுடைய மெமரியை அப்படியே கம்ப்ளீட்டா அழிக்கிற மாதிரி பண்றாரு. அது போக கடைசியில் நீ இப்போ நல்லா தூங்குவ, கிட்டத்தட்ட 2-3 நாள் கூட நீ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டையும் முடிக்கிறாரு. ஸோ இது மூலமா நம்ம ஹீரோயினுடைய மெமரி வந்து ஹீரோவுக்கு சுத்தமா இல்லாம போயிடுது. கட் பண்ண அந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அந்த சேர்மன் ஒய்ஃபை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். எதுக்கு நீங்க இப்போ இருக்கிற கம்பெனி லாயரை தூக்குறீங்க, அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னதும் இங்க பாரு நான் தான் சேர் உமன், அதனால நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படி இப்படின்னு அவங்க பேச அது ஒன்று கொஞ்ச நாளைக்கு தான், ஏன்னா அப்பா திரும்பி வர போறாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி பதவியெல்லாம் இருக்காது மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ ஆக்சுவலாக இந்த லேடி வந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா இந்த கம்பெனிக்கு நல்ல விதமாக வேலை பார்த்துட்டுலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த அப்பாவுடைய சப்போர்ட்டர் அவங்க எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கிறா. ஸோ அதனால இப்போ புதுசாக லாயர் பொசிஷனும் போயிடுது. அந்த லாயர் பொசிஷனுக்கு வேற ஒருத்தங்க வர்றதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரிய வருது. அது போக இவ்வளவு லாயர் தானே, அதனால நான் டோடோ கம்பெனி லாயரா மாறணும். அப்பதான் அந்த மாமாக்காரர் என்னென்ன தப்பு பண்றாரு, அவருக்கு எது மூலமா இவ்வளவு காசு வருது அப்படின்ற எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலான்ற மாதிரி அந்த லாயர் பொசிஷனுக்கு போட்டி போட தயாராகிறா. அந்த டைம்ல இந்த சைடு வில்லன் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல போன் பேசிட்டு வரான். அதுவும் அவனுக்கு சப்போர்ட்டா ஒரு லாயர் இருப்பான்ல, அவனை வந்து ஜாயின் பண்ண சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் பாத்துறான். ஓ உங்களுடைய சப்போர்ட்டரான அந்த லாயரை சேர்க்கறதுக்காக தான் இவ்வளவு போராட்டமா, இதெல்லாம் ஏன் பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஏன் பண்றேன்னா உன் கை காலு தலை அப்படின்னு தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பெனியை விட்டு அனுப்பணும், பாரு இன்னும் கொஞ்ச நாளா நடக்கும் அப்படின்னு பேசிட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். அதே டைம்ல இந்த சைடு சைனாவை காமிச்சா இப்போ 3 நாள் ஆயிடுது. நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்திருப்பான். இப்போ கண் முழிச்சு அப்படியே வெளியில வரவும் எல்லாருமே ஷாக்காகி பாக்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னதும் சைனா இது, அது போக நீ 1 வருஷமா கோமாலா இருந்த அப்படின்னும் போது நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா தலைவர், அவர் தனியா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீ கண் முழிச்சதுமே நான் உன்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், எதுக்கு என்னுடைய உயிரை காப்பாத்தின, அதுவும் உன்னுடைய உயிரை பணைய வச்சு அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா தெரியல, தோணிச்சு நான் பண்ணேன் அப்படின்னதும் அது எப்படி திடீர்னு தோணும், ஒருவேளை நீயும் நானும் ஒரு நெருங்கிய உறவுல இருந்தா தோணும், இல்லனா போன ஜென்மத்துல ஏதாவது நெருங்கிய உறவா இருந்திருக்கலாம், அப்பதான் நமக்காக அடுத்தவங்களுடைய ஹார்ட் சொல்லும். அது போக கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒண்ணுதான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலியை நான் இழந்தேன், அதுவும் டர்க்கில. அங்க ஃபேமிலியை நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே இறங்கவும் என்னுடைய கார் வந்து வெடிச்சு செதறிடுச்சு. அதுல என்னுடைய ஒய்ஃப் குழந்தைங்க அப்படின்னு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. உன்னை மாதிரி நானும் அப்பவே தனிமரமாயிட்டேன். இன்னும் சொல்ல போனா எனக்கான இறுதி நாட்களையும் குறிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பாம் அடிச்சதுல என்னுடைய இதயத்துக்கு பக்கத்துல நிறைய துகள்கள் வந்து சொருகினதுனால எனக்கும் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் சர்வே பண்ணதே பெரிய விஷயம். அதனால இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், என்னன்னா எனக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்ல, உனக்கும் ஃபேமிலியா யாருமே இல்ல, சோ நீ என்னுடைய பையனா இருக்கிறியா அப்படின்னதும் நம்ம ஹீரோ ஷாக்காகி அப்படியே முழிக்கிறான். ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம தலைவர் வந்து அப்படியே கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோ அவரை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட இந்த தலைவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆனந்த கண்ணீர்ல சிரிக்கிறாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்புறம் என்ன தத்தெடுக்கிறதுக்கான சடங்கு தான் நடக்குது. நம்ம ஹீரோ அவரை அப்பாவா ஏத்துக்கிட்டா, அவரும் நம்ம ஹீரோவை பையனா ஏத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கான சடங்குலாம் முடிஞ்சதுமே இப்போ அடுத்த தலைவர் யாரு, நம்ம ஹீரோ தானே. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நம்ம டோடோ கம்பெனியை தான் காமிக்கிறாங்க. அங்க இந்த லாயருக்கான இன்டர்வியூ வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு லாயரா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வரா. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா 1 வருஷம் கழிச்சு பார்க்கறான் இல்லையா, அதனால ஷாக்ல பார்க்க இங்க இந்த வில்லனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துட்டாளா அப்படின்னு சந்தோஷப்பட, அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பிக்கிறா. அவளுடைய பிரசன்டேஷனை பண்ண ஆரம்பிக்க அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்காரன் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அப்புறம் எப்படி உங்களை இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எடுக்க முடியும், ஸோ ரிஜெக்டட் அப்படின்னதும் உடனே நம்ம வில்லன் பயபுள்ள இருந்துக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க பிரசன்டேஷனை கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண, ஹீரோயினுக்கும் கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே பிரசன்டேஷன் எல்லாம் முடிஞ்சதுமே ஹீரோயின் என்ன பண்றானா கடைசியாக அந்த ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணி பேசுறா. இந்த மாதிரி எனக்கு
எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது தான், ஆனா நான் கிட்டத்தட்ட நிறைய கேஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கிறேன், 90% வந்து எனக்கு வின்னிங் ரேட் இருக்குது, ஸோ என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னதும், இங்க பாருங்க நாங்க ஆல்ரெடி முடிவு எடுத்தாச்சு, உங்களை இதில் எடுக்க போறது கிடையாது, ஏன்னா நீங்க ஜெயிச்ச கேஸ் எல்லாமே சின்ன சின்ன கேஸ்லாம், இந்த கம்பெனில பெரிய பெரிய கேஸ் தான் வரும், ஸோ உங்களை எடுத்துக்க முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு கிளம்பிட்டான். ஆனா நம்ம வில்லன் பயபுள்ள வந்து நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நீ நல்லா போட்டி போடு சரியா, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. ஹீரோயினும் யாரா இவன் பைத்தியக்காரன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட. உடனே இந்த அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, அவன் வில்லன் கிட்ட நீங்க எதுக்கு இவளை வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு இவளை லாயரை மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னதும், அது எல்லாமே அந்த மாமாக்காரரால தான், அவர் எனக்கு பண்ண துரோகத்தினால தான் இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரன் மறுபடியும் சிஇஓவா மாறிட்டான் அப்படின்னதும், அதான் நான் சொன்னேன் அப்பதான் அந்த கான்ட்ராக்டை படிச்சு பார்த்து சைன் போடுங்கன்னு, கேட்டிங்களா அப்படின்னும் போது, சரி சரி என்ன பண்றது, அன்னைக்கு நீ லைவ்ல பாத்தியா நம்ம ஹீரோயின் வந்து அந்த மாமாக்காரரையே கதற விட்டா, ஸோ இவ தான் கரெக்டான ஆளு, அந்த மாமாக்காரரை எதிர்க்கணும்னா ஹீரோயின் நம்ம பக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் விட்டுற மாதிரி இல்ல, ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் எங்க போனாலுமே அவளுடைய அந்த பேப்பர்ஸ் வந்து ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட கொடுக்க ரெடியா இருக்கிறா. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோயினை கண்டுக்க கூட மாட்டான். ஸோ இருந்தாலும் கடைசி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, ஸோ எனக்காக இதை ரீட் பண்ணி பாரு அப்படி இப்படின்னதும், ஆனா அவன் பாத்தீங்கன்னா மறுபடியும் எதுக்கு நீ என்னுடைய லைஃப்ல வர, உனக்கு என்ன வேணும் அப்படின்னதும், நீ தானே சொல்லியிருக்கிற அந்த மாமாக்காரரை பழி வாங்கணும்னா என்ன யூஸ் பண்ணுன்ற மாதிரி நீ ஒரு வாட்டி சொன்னல, அதனால தான் நான் இப்போ உன்னை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னதும், ஓ அப்படியா, அப்போ இதுக்கு முன்னாடி எங்க போச்சு அந்த இதெல்லாம், நான் எவ்வளவு உன்கிட்ட வந்து கெஞ்சி பார்த்தேன், அப்பெல்லாம் என்ன நீ கன்சிடர் பண்ணியா, இப்போ மட்டும் ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிற அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து நான் உன்னை ஃபுல்லுமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஃபைலை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணா இப்போ அடுத்தது ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா நம்ம சேர்மேன் வந்து மறுபடியும் திரும்பி வந்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ தான் வராரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அவரை வெல்கம் பண்றதுக்காக நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்திருக்கிறான். இவனுக்கு அப்பா சரியாயிட்டாருன்றது ரொம்பவே சந்தோஷம். அது போக இப்போ அங்கிருந்து அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஸோ ஆஃபீஸ்ல எல்லாருமே தலைவணங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒய்ஃபும் இந்த வில்லனும் வந்துடுறாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்ததுனால உங்களை பார்க்க வர முடியல அப்படின்னு ஐஸ் வைக்க, இந்த வில்லனுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நான் ஒவ்வொரு செகண்டும் உங்களையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனா இங்க பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறதுனால என்னாலையும் வர முடியலங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய ஆபீஸ் ரூமுக்கு வராரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஒய்ஃபோடைய நேம் போட்ட அந்த போர்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓ நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னதும், ஆமாங்க நம்ம கம்பெனி முன்னேற்றத்திற்காக நான் இரவும் பகலும் முழிச்சிருந்து வேலை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னதும் இவர் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன முழிச்சிருந்த வேலை பார்த்தியா, எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த இந்த கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிட்டு உனக்கு யார் பிடிக்குமோ உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வேலைக்கு வச்சு நீ உழைச்சியா, ஒழுங்கு மரியாதையா ரிசைன் பண்ணிட்டு போயிடு, ஏன்னா நான் தான் இனிமேல் இங்க ஹெட்டா இருக்க போறேன் அப்படின்னதும், அதெல்லாம் முடியாது, அப்படி பண்ணணும்னாலுமே இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. இவருக்கு வரும் பாருங்க கோவம், இவரும் கத்த ஆரம்பிக்க, உடனே அவன் என்ன பண்ணிடுறான்னா, யார் அங்கே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை உள்ள வர வச்சு இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கத்திட, நம்ம மொட்டத்தலை பிஏ தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே தள்ளி விட்டு நான் கூட்டிட்டு போறேன்ற மாதிரி அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போக, இவ வந்து பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்கா. ஸோ இந்த கேரக்டரை பார்த்ததுமே இரிட்டேட் ஆகுதுல்ல. ஸோ உங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் வந்து நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் முகமுடிய கலத்துனா அங்க புது பொண்ணுடைய அழகை பார்த்து அப்படியே மிரண்டு போறான். உடனே டைரக்டா அவகிட்ட நான் எப்போவாவது ஒன்னு லவ் பண்ணணும் அப்படின்னதும், ஏன் கேட்கற திடீர்னு அப்படின்னு அவளும் சந்தோஷமா கேட்கும் போது, இல்ல என் உள் மனசுல நான் யாரையும் ரொம்பவே விரும்பி இருக்கிறேன், ஆனா அது யாருன்றது எனக்கு ஞாபகம் வரல, ஒருவேளை நீயா இருக்குமோ, உன்னை நான் லவ் பண்ணிருப்பேனா அப்படின்னு கேட்கும்போது, அந்த லவர் பொண்ணும் மேபி வாய்ப்பு இருக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சா இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டான். அவளுக்கு ஒரு அசிங்கமா போச்சு, இதுக்கு தான் கேட்டியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து, சார் உங்களை அப்பா கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ இவ்வளவு நாள் என் கூட பழகிட்டு சார்ன்ற மாதிரி சொல்றேன்னும் போது, இப்போ நீங்க வந்து என்னுடைய தலைவருடைய பையன், ஸோ உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன மரியாதையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த தலைவரை மீட் பண்ண போறான். ஸோ அப்போ அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்தது உனக்கு என்ன பிளான், கொரியாவுக்கு போக போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் கொரியாவுக்கு போகணும், என்னுடைய ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னதும், சரி அப்படின்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, என்னன்னா அங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ப்ராஜெக்ட் வந்திருக்குது, ஏன்னா ஒரு கப்பல் சம்பந்தப்பட்டது, அந்த கப்பலுக்கு டோடோ கம்பெனியும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீ என்ன பண்றனா அங்க நம்மளுடைய பிசினஸை பார்த்துக்கிட்டே டோடோ கம்பெனி கூட ஜாயின் பண்ணி உனக்கான ரிவெஞ்ச் எடுத்துக்கோ அப்படின்னதும், ஓ நான் கொரியாவுக்கு போய் நம்மளுடைய பிசினஸை பார்த்துக்கிட்டே ரிவெஞ்ச் எடுக்க சொல்றீங்களா அப்படின்னதும், ஆமா அதே தான் சொல்ல வரேன், ஏன்னா அந்த மாமாக்காரர் வந்து எனக்கு சேர வேண்டிய ப்ளூ பிரிண்டை ஏமாத்தி அவன் வந்து பேட்டர்ன் போட்டுட்டான், ஸோ எனக்காகவும் நீ அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க, நம்ம ஹீரோவும் கண்டிப்பா அப்படியே பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட, இந்த சைடு கொரியால நம்ம மேனேஜரை காமிக்கிறாங்க. அவரை கொஞ்சம் ரவுடிங்கெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படா காசு தருவ, வாங்கின காசு எப்போ கொடுப்ப, இல்லைன்னா உன்னுடைய குடும்பம் குட்டின்னு எல்லாத்தையுமே கொண்டு போட்டுரும் அப்படின்னு மிரட்ட, இவன் காலில் விழுந்து கெஞ்சிட்டு
சுத்திட்டு இருக்கான். அந்த டைம்ல இதை வந்து நம்ம வில்லன் பாக்குறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரவுடிஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவன் உட்காந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா வில்லன் அங்க வந்து மேனேஜரை நல்லா கிண்டல் பண்ணிட்டு, நீ தப்பான சைடு வந்து சூஸ் பண்ணிட்ட, நீ கங்கிட்டன் சைடு போய் என்ன பகைச்சிக்கிட்ட, அதனாலதான் உனக்கு இவ்வளோ துன்பம் அப்படின்னதும் நான் எப்போதுமே உங்க பக்கம் வரமாட்டேன், அது போக உன்னுடைய தோல்விகளும் என்னுடைய கைக்கு சீக்கிரமா வரும் அப்படின்னதும், அட போடா நீ திருந்தே மாட்டேன், இந்தா என்னுடைய கம்பெனில வேலை பார்த்துக்கின்னு இப்படி பிச்சைக்காரனா இருக்கிறது எனக்கே கஷ்டமா இருக்குதுன்னு கொஞ்சம் காசை தூக்கி போட்டு போயிட்டான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் எவ்வளவு இப்போ கஷ்டப்பட்டானோ அதை விட நீ கஷ்டப்படுவ அப்படின்னு பயங்கர வெறியாகிறான். இப்போ அடுத்தது நம்ம காமெடி பையனை காமிக்கிறாங்க. அவன் சும்மா சின்ன தள்ளுவண்டி கடை போட்டிருக்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம மேனேஜர் வர்றாரு. இவனும் கஸ்டமர் தான் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட மேனேஜர், யோ மேனேஜர் நீ ஏன் இந்த பக்கம்லாம் வர, ஆல்ரெடி நிறைய காசு தரணும் அப்படி இப்படின்னு பேச, டே அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சாப்பிட்டுட்டு போயிட. ஸோ இந்த மேனேஜர் இந்த காமெடி பையன் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த புது பொண்ணுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த சைடு டோடோ ஹோட்டலை காட்டுறாங்க. அங்க நம்ம தங்கச்சி பொண்ணும் அவளுடைய அசிஸ்டன்ட்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சைனால இருந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் வந்து நம்ம ஹோட்டல்ல தங்க போறான். ஸோ இங்க இருக்கிற எல்லா ரூமையும் கிட்டத்தட்ட புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோவை பத்தி தான். ஆனா இது வந்து இவளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க நம்ம கம்பெனி வந்து ரொம்பவே லாஸ்ல போயிட்டு இருக்குது, எந்த ப்ராடக்ட்டும் சேல் ஆக மாட்டேங்குது, அதனால நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அவர் வராருல, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, நிறைய இடத்துல அவருக்கு வந்து நிறைய பவர் இருக்குது, அதனால நீங்க அவர்கிட்ட அப்படியே வெல்கம் பண்ணுங்க. ஸோ அது மூலமா அவர்கிட்ட க்ளோஸ் ஆகுங்க. ஸோ அதனால நம்ம கம்பெனிக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது, உங்க பேரும் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னதும், என்னடா சொன்ன என்ன பார்த்து, அதுவும் வரப்போற ஆளு எப்படி இருப்பானோ, குண்டா வெள்ள முடியோட வயசான தோற்றத்துல இருந்தா நான் போய் இதெல்லாம் பண்ணணுமா, வெல்கம் பண்ணணுமா போது, மேடம் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே நம்ம கம்பெனியோட நல்லதுக்காக தான் அப்படின்னதும், அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட்டா. கட் பண்ண அந்த சைடு நம்ம மேனேஜரை காமிச்சா, அவருக்கு ஒரு சாப்பாடு கூட வழியில போல, அதனால ஒரு சில எங்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்களோ அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. அவளை பார்த்ததுமே இவர் வந்து சாக்காயிட்டுறாரு. நீயா அப்படின்னதும், நான் தான், என்னுடைய பாஸ் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வச்சுட்டு கிளம்பிட. அதே டைம்ல நம்ம காமெடி பையன் கடையில தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம புது பொண்ணு வந்து அவனை எழுப்பிவிட, அவன் டக்குன்னு பயந்துட்டான், ஐயோ பேய் அப்படின்னு பயப்பட. ஏன்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, புது பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி தானே. ஸோ இப்படி பயப்பட்டதும், ஆனா புது பொண்ணு என்ன சொல்றேன்னா, 6 மணிக்கு நாளைக்கு அந்த டோடோ ஹோட்டல் வந்துரு, எங்களுடைய சேர்மன் வந்து உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடி அடிச்சுட்டு போக, அவனுக்கு அப்புறம் தான் சுயனே வருது, இது என்னுடைய லவ்வர் பண்ணாச்சு அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அடுத்தது இந்த சைடு அந்த டோடோ ஹோட்டலை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்து வந்துட்டான். ஸோ லிப்ட்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம தங்கச்சி பொண்ணு வந்து அவனை கிராஸ் பண்ணி போறா. ஸோ அவ எதுக்கு வந்திருப்பானா, சரி ஓகே நம்மளுடைய சேல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு, அதனால அந்த அசிஸ்டன்ட் சொன்ன பிளானுக்கு இறங்கி வந்திருப்பா. அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அந்த மாதிரி அவருடைய பேர் ஏதோ கே அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால நீங்க மட்டும் அவர்கிட்ட பேசி எப்படியாவது டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அவர் கூட க்ளோஸ் ஆயிடலாம், நமக்கு தான் ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதியும் நம்ம மாமாக்காரரையும் காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா சும்மா வாயில வந்து இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாரு, நான் சியோலுக்காக இது பண்ண போறேன், நம்ம நாட்டுக்காக நான் இதெல்லாம் பண்ண போறேன், ஸோ எனக்கு ஓட்டு போடுங்க, நான் மேயர் ஆக போறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அவருக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அப்படியே கையெல்லாம் தூக்கி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. டக்குன்னு பின்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து நம்ம கங்கிட்டன் அப்படியே எந்திரிச்சு வெளியில வந்து நிக்கிறான். ஸோ கங்கிட்டனும் புது பண்ணும். ஸோ இதை வந்து அந்த மாமாக்காரர் பாத்துறாரு. பார்த்ததுமே அவருடைய முகம் எப்படி போகுது பாருங்க, மிரண்டு போயிட்டாரு. எப்படி இருக்கும், செத்து போயிட்டவன்னு நினைச்சவன் இப்படி முன்னாடி வந்து நின்னா மிரண்டு போயிருவாரு இல்லையா. ஸோ அதே மாதிரி மிரண்டு போக இந்த அரசியல்வாதியும் நம்ம ஹீரோ பாத்துட்டாரு. இவனா அப்படின்னு சாக்காக நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து, உங்களுடைய கதை முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு கழுத்த இருக்கிற மாதிரி சிம்பிள் காமிக்க, அவ்வளவுதான் அதோட இந்த பார்ட்டை வந்து முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். அதுல தான் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், மாமாக்காரருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ண போறாரு, நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் கம்பெனிக்குள்ள லாயரா சேர்ந்தாலா இல்லையா, எப்படிலாம் நம்ம ஹீரோ வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறான். ஃபர்ஸ்டாவது நார்மல் எம்ப்ளாயா இருந்தா, ஆனா இப்ப மிகப்பெரிய கோடீஸ்வரன் பிசினஸ்மேன் எல்லாமே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா. ஸோ அதனால மாமாக்காரரை என்னென்ன பண்ண போறான்றத நம்ம அடுத்தடுத்த இதுல பார்த்துடலாம். சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.